நம்மளோட சிறப்பாக பேசுகிறாள்லாம் இருக்கிறாங்க. வைரபுத்து சிறப்பாக பேசுகிறாரு. நம்மளை விட இந்த அரசியல்வாசி ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. அது சிறப்பு இல்லை. இசைக்கறி வாசிக்கிறோமே, நம்மளை விட அவன் நல்லா வாசிக்கிறான். ஏவன் இவ்வளோ பெரிய முடி வச்சுக்கிறான், அவன் நல்லா வாசிக்கிறான். அதல்ல, தேவனுக்கு மனுஷன் உண்மையாக இருக்கிறவன் தான் கிருபை பெற்றவன். கிருபை பெற்றவன் யார்? நல்ல குணிங்க. பாடுறவங்களாம் கிருபை. நான் கிருபை நான் சொல்லிக்க மாட்டேன். இது ஒரு கிருபை இல்லை. என்னோட சூப்பராக பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க தமிழகத்தில், இந்தியாவிலலாம். அது கிருபை இல்லை. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்மையாக இருக்கிறவங்க. நான் ஒன்று போட்டிருக்கிறேன், இங்கிலீஷில் ஒரு போட்டிருக்கிறேன். எவரி ஸ்டாப் இ மேக்ஸ், அது போடுங்களேன். அதாவது அவனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். புரிஞ்சு கொள்ள முடியாத கஷ்டமான வார்த்தை இதெல்லாம், ஆழமானது. சொல்லுங்க, ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். கரங்களை சொல்லுங்க, ஒவ்வொரு செயல்பாட்டிலும். உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் சொன்னார், இப்போது நீ அறியாய், நீ அறிந்து கொள்ளுவாய். ஒன்று சொல்லட்டுமா? தேவன் செய்வது எல்லாமே எனக்கு புரிய வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் செய்கிற எல்லாமே நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. விளங்குதாமா? பல நேரங்களில் அவர் என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல. நேற்று கூட சொன்னேன், வரம் பெற்றவன், கிருபை பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், அழைப்பு பெற்றவன் பார்வோன்கிட்ட 10 முறை நிற்கிறான். அது உயர்வா தாழ்வா? முன்னால் நிற்கிறது உயர்வா தாழ்வா? சிறுமை. யோசேப்பு அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், கிருபை பெற்றவன், தரிசனங்களை பெற்றவன். ஆனால் சிறைச்சாலை நிற்கிறான். இது உயர்வா தாழ்வா? பல நேரங்களில் அதில் கொண்டு போய் தான் உயர வைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் செய்கிற, அது ஒரு ஆங்கில பழமொழி, எவரி ஸ்டாப் அண்ட் எவரி ஸ்டெப். சொல்லுங்கள், தேவன் செய்கிற ஒவ்வொன்றிலுமே ஏதோ ஒன்று அவர் பண்ணுறார். ஆமென். இரண்டாவது, ஒவ்வொரு அடியிலும் ஒரு அர்த்தம் இருக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்களேன், சேர்ந்து சொல்லுவீங்களா? பல நேரங்களில் ஒரு ஸ்டாக்னேட்டட் லைஃப், முன்னேற்றமே இல்லை. எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ உபவாசம் பண்ணுறோம், எவ்வளோ கண்ணீர் விடுறோம், ஆண்டவரை பார்த்து ராத்திரி பகலாக கத்துறோம், ஆனால் ஒன்றுமே இல்லை. தேவன் சொல்கிறாரு, அதிலும் ஒரு அர்த்தம் உண்டு. இரண்டாவது, அவர் நடத்தும் பாதைகள் நமக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வழியில் யாரை கொண்டு வராரு? பார்வோனை கொண்டு வராரு, போத்திபாரை கொண்டு வராரு, சம்பந்தமில்லை ஆட்களை நம்மளை பாதையில் கொண்டு வராரு. போத்திபாருக்கும் யோசேப்புக்கு என்ன சம்பந்தம்? பார்வோனுக்கும் மோசைக்கு என்ன சம்பந்தம்? ரட்சகர் இயேசுவுக்கும் ஏரோதுக்கு என்ன சம்பந்தம்? எஸ்தர்